ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy today? ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya. ஏன்னா பெரிய தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். Revelation chapter 2 verse 26. அதாவது அது இங்கிலீஷ்ல வாசிப்போமா? one who இங்கிலீஷ்ல he that overcometh and keep my works unto the end, to him will I give the power of over the nations. Amen. ஒருவன் win ஜெயம் கொள்ளும்போது, one who wins, one who become victory. Amen. one who ஜெயம் கொள்ளுகிற wins, அவங்க என்ன செய்வாங்களா? எப்படி வின் பண்ணுவாங்களா? holding his commandments. Hallelujah. எப்படி வின் பண்ணுவாங்க? கர்த்தருடைய வாசிங்க, என் கிரியைகள் எல்லாம் கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. ஜெயம் கொண்டு, ஒரு நிமிஷம், ஜெயம் கொண்டு, one who become victorious. how? எப்படி தெரியுமா? கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட்ஸ், கர்த்தரை ஃபாலோ பண்ணி, ஹalleluya, one who follow his commandments and become victorious. நம்ம ஆண்டவருடைய கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி அதுல ஜெயம் கொள்ளுகிறோம். எதை ஜெயிக்கிறோம்? இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம், இல்லையா? ஸ்தோத்திரம். உலகம் எதனால நிரம்பி இருக்கு? the world is full of lust, அப்படிதானே? இச்சை, இச்சைகளினால நிரம்பி இருக்கு, இல்லையா? இச்சைகள் and sorrows. ஹalleluya. என்னென்னமோ அநேக கஷ்டங்கள் and borrows, loans, வேர்ல்டு ஃபுல்லா அதுதான் நிரம்பி இருக்கு. ஹalleluya, அப்படிதானே? ஆமென். ஒருத்தர் என்ன பண்ணாரு, நெஸ்டோ போகும்போது என்ன பண்ணாரு, சார் வாங்க சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சரி என்னடா இது பேசலாம் அப்படின்னோட சொன்னாரு, சார் உங்களுக்கு சேலரி எவ்வளவு அப்படின்னா. சரி நான் அதையும் கிட்டத்தட்ட இந்த அளவு இருக்கும் அப்படின்னு. என்ன அவர் சொன்னாரு, சார் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு கொடுங்க இருக்கு. ஆமாம், ஸ்தோத்திரம். உடனே எந்த பேங்க்கு? ஓ இந்த பேங்க், ஓகே. அப்புறம் கேட்டாங்க எந்த கம்பெனி, லிஸ்டட் தானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கடனுக்காக என்ன செய்வாங்க? இந்த உலகம் ஃபுல்லா கடனால நடந்து இருக்கு. நம்ம கடனாளி அல்ல. நம்ம கிறிஸ்துவுக்களை என்ன செய்ய போறோம்? இனிமேல் கடன் ஆளிகளாக அல்ல, மனதார கொடுக்கிறவங்களா இருக்க போறோம். எப்படி சொல்றீங்களா? நம்ம மனதார கொடுக்கிறவங்களா இருக்க போறோம். ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆசீர்வாதம். You are going to become a blessing to the whole world. Right or இல்லையா? ஆசீர்வாதமா கொடுக்க போறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போறோம். தேவைகளுக்காக கொடுக்க போறோம், இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு கையை நீட்டி கேட்டா இப்படி கொடுக்கணும், இந்த வச்சுக்கப்பா போப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஒருத்தன் பலவீனமா வந்த இயேசுவின் நாமத்துல என்ன பண்ணாங்க? எருசலேம் தேவாலயத்துல ஒரு வாசப்படியில ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஆயுசுல அவன் எழுப்பி நடந்ததா சரித்திரமே இல்ல. எல்லாரையும் உத்து உத்து பாக்குறான், இங்க இருந்து பாக்குறான், அங்க பாக்குறான், இங்க பாக்குறான். திடீர்னு ஒரு பிரதர் வராரு அங்க இருந்து. ஹalleluya. உடனே அவன் கை, அவனோட பார்வை எங்க இருக்கும்? பாக்கெட்ல வெயிட்டா இருக்கா, காதுல ஏதாவது போட்டுருப்பாங்களா, அப்படிதானே? ஒரு ஆளை எப்படி மதிப்பாங்க? நல்ல ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்களா, அதுக்கப்புறம் பர்ஸ் நிரம்பி இருக்கா, பாக்கெட்டை பார்த்தா இப்படி பல்கியா இருக்கா. ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாரும் இங்க லிசன் பண்ணுங்க, பிள்ளைகள் விளையாண்டுட்டே இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அவங்களுடைய உலகம், let them play, shout, என்ன வேணாலும் பண்ணட்டும். that is not a big deal. உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கு. சோ அந்த நேரத்துல அவங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க எதை வச்சு ஒரு பெரிய மனுஷன்னு சொல்ல முடியும்? ஒரு நல்ல ஷூ போட்டுருக்காங்களா, நல்ல டிப் டாப்பா வந்திருக்கிறாங்களா, வெயிட்டா அப்படியே நகை நனையாம ஏதாவது காரியங்கள் பண்றாங்களா, ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்ப்போம், இல்லையா? ஒரு உண்மை. ஹalleluya. நெஸ்டோல போனா என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ராலி பிடிக்கிறவனுக்கு ஒருத்தன் இருப்பான், சாரி ட்ராலி பிடிக்க ஒருத்தன் இருப்பான், திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான். கார் வரை கொண்டு வந்து லோடு பண்ணி அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம்.
சரி, ஆமென். வெயிட்டான பார்ட்டி. அப்போ அவங்களை எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஐயா ஏதாவது கொடுக்க இல்லையா? அவன்கிட்ட பார்வை தானே இருக்கும். இவ்வளவு வருஷமா அதானே வாங்கிட்டு இருந்தான். ஆமா, கையில கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கை அப்படியே நடந்துட்டே இருந்தது. இப்ப 2 பேரும் ஆண்டோட பிள்ளைகள் வராங்க. இதுதான் ஆண்டோட பிள்ளைகளுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். 2 பேர் உள்ள வராங்க, ஆண்டோட மனுஷன். ஆமென். பேதுரு வராரு. வரும்போது ஆமென், இவரும் அதே மாதிரி பாக்குறாரு. இத பார்த்தா பேதுருடைய பாக்கெட்ல இது இருந்தது மாதிரி இல்ல. அவர் பேசுறது பெரிய ஸ்டைலாவும் இல்ல, ஏன்னா அவர் மீனவர். ஸ்டைலாவும் இல்ல. இவர் என்ன தர போறாருன்னு வேலைக்குள்ளே இப்படி பார்த்துட்டு இப்படியே ஒரு அரக்கனால பாக்குறாரு, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. இல்லையா? அவரை பார்த்தாலே ஒரு ரூபமா தான் இருக்கும், டிப்டாப் எல்லாம் கிடையாது. இல்லையா? வந்த உடனே அவர் திரும்பவும் பாக்குறாரு, என்னடா இது இருந்தாலும் இவங்க கையில ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்த உடனே பேதுரு இப்படி உத்து பாக்குறாரு. பீட்டர் இப்படி உத்து பார்த்துட்டு என்ன பாக்குற? ஸ்தோத்திரம், நீ நினைக்கிற பொண்ணு வெள்ளி ஏண்ட கிடையாது. In the name of Jesus, get up and walk அப்படின்னு. ஸ்தோத்திரம். இவ்வளவுதான் சொன்னாரு. அவர் பாட்டு எழுப்பி அப்படியே போயிட்டாரு. ஸ்தோத்திரம். ஹெல்த்துக்கு அதிகமா வேற என்ன ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு? ஹalleluya. நம்ம சுகமா இருக்கிறோம்னாலே அது ஒரு சம்பத்து தான். நான் சொன்னோம்ல, இப்படி பாக்கெட் நிறைஞ்சு இருக்கிற ஆட்கள் அவங்க 1000 நோய் வச்சுட்டு நடப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்கிறோம்? ஹalleluya. ஆரோக்கியமா இருக்கிறது one who is healthy அப்படின்றது ஒரு பிக் blessing. ஹalleluya. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவன், கர்த்தருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணி, one who follow his commandments until the end of his life, and he become the victorious person. அவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன செய்யறாரா? என் பிதாவின் இடத்துல அதிகாரம், I will give power over the nations. Amen. ஆட்சி செய்ய உனக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஹalleluya. ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லுகிறார். சங்கீதம் வாசிங்க 119ல 1, 2, 6. I will give. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இங்கிலீஷ்ல வாசிங்க ஒருக்கா. Psalms 119, 1 and 2. Blessed are the undefiled in the way, who walk in the law of the Lord. Blessed are those who walk in the law of the Lord. Blessed are those who keep his testimonies. Blessed are those who keep his testimony. அப்படினா என்னன்னா, கெட்ட பேர் இல்லாம நல்ல பிள்ளைங்களா வாழ்றது. பார்த்தா சொல்லணும், அந்த சகோதரி நல்லவங்க, இந்த சகோதரர் நல்லவங்க. ஹalleluya. அல்ல கிறிஸ்தவர்களை பொதுவா இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? நல்லவங்க தான் சொல்றாங்க. ஹalleluya. எந்த நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தாலும் சொல்லுவாங்க அவங்க நல்லவங்க. ஹalleluya. சொல்றாங்களா இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன்னா கிறிஸ்துவின் சாயல் எல்லாரும் இல்ல, ஆனா கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள. ஆமென். அவர் காட்டின அந்த வழியில நடக்கணும். அப்ப நடக்கிறவன் தான் ஜெயம் கொள்கிறான். அப்போதான் 2வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. அது இன்னொன்னு அதுல இருக்கு பாருங்க. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. யாரு one who? 6வது வசனம் இங்கிலீஷ்ல வாசிங்க. Then I would not be ashamed when I look into all your commandments. When you look in his commandments, you will not be ashamed. வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய பாதையில் நடந்தவங்க ஒருவரும் ஆமென் வெட்கப்பட்டு போறதா சரித்திரமே இல்ல. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டோட பாதையில நம்ம நடக்க நம்மள என்ன செய்யணும்? ஆமென். submit ourselves. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு துளிகளும் என்ன காரியங்களா இருந்தாலும் ஆமென். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back. No.
The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, 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 no turning back. Hallelujah. Once நம்ம ட்ராக்ல வந்துட்டோம்னா we will run. Amen. கடைசி மட்டும் till the end of our life we will stand for Jesus. Amen. Amen. Hallelujah. இப்போ நம்ம படிச்சுட்டு வந்த காரியத்துக்கு நேராக கடந்து செல்வோம். Hallelujah. நம்ம எதுவரைக்கும் வந்தோம்? எந்த சபை வரைக்கும் வந்தோம்? லவோதிக்கா. Hallelujah. நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம். லவோதிக்கா சபை இந்த காரியங்களை நம்ம வாசிப்போம். 15வது வசனம். அப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் 1900 அப்படின்னா AD 1900 to the end of the age. இனி எது வரைக்கும் இந்த உலகம் போகுமோ அது வரைக்கும் லவோதிக்கா பீரியட். What is the period name called லவோதிக்கா? லவோதிக்கா அப்படின்றது ஒரு ஏரியா. ஸ்தோத்திரம். எண்ட் டைம் சர்ச்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எந்த பீரியட்ல இருக்கிறோம்? எண்ட் டைம். ஆமென். ஆமென். நம்ம சொன்னோம்ல, அனல் இல்ல, குளிர் இல்ல, குளிராவும் இல்ல, அனலாவும் ஹீட்டாவும் இல்ல, பட் அட் தி சேம் டைம் இன் பிட்வீன் இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்க. உலகம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். அதாவது difference, they cannot able to differentiate the sluggishness, the lack of one's faith, lack of personal spiritual growth. ஸ்பிரிச்சுவல் growth எந்த இடத்துல நம்ம விழுந்தோம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். ஹalleluya. ஆமென். நமக்கு சரிவர faith இருக்கா? அந்த faith அப்ளை பண்றோமா அப்படின்றத நம்மளால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம பார்த்தோம். ஹalleluya. ஆமென். அதுக்குரிய சில அறிகுறிகளை நம்ம பார்த்தோம். ஃபீலிங் கம்ஃபர்டபிள் இன் தி ஸ்டேட் with low level spiritual maturity. Spiritual maturity இப்ப இருக்கிறது அதுவே போதும். ஹalleluya. எப்படி சொல்லிருக்கு? போதும் என்ற மனதுடனே கூடின தேவ பக்தியே. அந்த போதும் எங்க? உலகத்துல இருக்கிறது போதும், உலகத்துல உள்ள காரியங்கள் எல்லாம் எனக்கு போதும் அப்படின்ற மனசோட கூட தேவ பக்தி தான் ஆதாரம் சொல்லும். ஆனா இங்க எப்படி இருக்குது? இங்க இந்த இதுல எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இவ்வளவு போதும். ஹalleluya. நம்மட்ட பல வருடம் ஏண்ட ஹalleluya பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொல்லல. நான் அங்க போகும்போது ஜஸ்ட் 35 மார்க் எடுத்து பாஸ் ஆகணும்னு சொல்லல. ஹalleluya. ஆனா நம்ம எல்லாம் எப்படி பட்டோம் தெரியுமா? 35ல 36 எல்லாம் கிடைச்சு பாஸ் ஆனா போதும். ஹalleluya. ரைட்டா இல்லையா? நான் காலேஜ்ல அப்படிதான் இருந்திருக்கேன். சில இடங்கள்ல, சில காரியங்கள்ல, சில சப்ஜெக்ட்ஸ்ல ஆண்டவரே மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சில நேரங்கள் வராது சுத்தமா. ஏன்னா எனக்கு சொல்லி தந்தவர் சரியில்லை. இப்ப என்னடானா எனக்கு தெரியாது. அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே எப்படியாவது பாஸ் ஆனா போதும் ஆண்டவரே, மத்ததெல்லாம் போதும். ஒரு 36 மார்க் எப்படியாவது கிடைக்க கூடாதா? ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒன்னும் வொர்க் அவுட் பண்ண மாட்டோம், ஆனா 36 கிடைக்கணும். ஹalleluya. அப்படிப்பட்ட கேட்டகரி ஆண்டவர் வெறுக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப இந்த டைம் லவோதிக்கா அப்படின்றது feeling comfortable with the same spiritual maturity. இப்ப இருக்கிற சேம் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி போதும் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். ஹalleluya. இரண்டாவது priorities to whom. our priorities யாருக்கு மேல இருக்குது? to whom, to in which we have priorities. எதுக்கு மேல நமக்கு priorities இருக்குது? ஹalleluya. ஆண்டவர் மேலயா, இல்ல நம்முடைய காரியத்தின் மேலயா, இல்ல நம்ம படிப்பின் மேலயா? ஸ்தோத்திரம். இல்ல நம்முடைய ஹalleluya வேலை காரியங்களின் மேலயா, இல்ல நம்முடைய திருமண காரியங்கள் மேலயா, இல்ல சம்பாதிக்கிறது மேலயா, எது மேல? இல்ல பிள்ளைகளின் மேலயா, இல்ல ஒரு ஃபங்க்ஷன் மேலயா? எதன் மேல priorities? ஹalleluya. ஸ்தோத்திரம். priorities டைவர்ட் ஆயிட்டு. priorities got diverted. ஆமென். இதுதான் எண்ட் டைம் சர்ச் லவோதிக்கா. இந்த டைம்ல priorities நம்முடைய மனிதர்கள் மத்தியில இருக்கிற priorities got diverted against many things, many matters of our life.
Hallelujah. Amen. We are stepping away from God. Hallelujah. அதுதான் அந்த நேரங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். Hallelujah. ஆண்டவர் உள்ள ஒரு கனெக்ஷனை நம்ம நெக்லெக்ட் பண்றோம். Neglecting God's connection. Hallelujah. ரைட் ராஜியா. போன வாரத்துல நான் அதை பத்தி ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா? Hallelujah. ஒரு ஃபங்க்ஷன் ரிகார்டிங் நான் அதை சொன்னேன். அடுத்தது creating sins, normalizing sins. அப்படினா normalizing world government கூட normalize பண்ணது. They are normalizing sins. They are considering sins as a normal. அதான் கடைசி காலம். We are in the last stage. We are in the end time. Amen. அப்படிதானே? Hallelujah. இப்ப கொஞ்ச நாளா தான் अनेक காரியங்களுக்கு தடை இருந்துச்சு. இதுக்கு முன்னால கூட என்னெல்லாம் தடை இருந்துச்சு? தடை இல்லாம என்னெல்லாம் இருந்தது? எல்லாமே ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். अनेक தவறுகள் அபலட்சணங்களுக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்போ sins கன்சிடர் பண்றாங்க. எப்படி கன்சிடர் பண்றாங்க? they are considering sins as a normal. இதுதான் லாஸ்ட் end time church. Ryan நீங்க உட்காருங்க. go and sit there. Let us play Gopal. Hallelujah. அப்போ ஒரு sins அப்படின்றது என்னது? நார்மலைஸ் ஆயிடுச்சு கடைசி டைம்ல. அப்படிதானே இல்லையா? நம்ம பாக்குறோமா இல்லையா? நியூஸ்ல பாக்குறோமா இல்லையா? பாவம்ன்றது நார்மல் ஆயிடுச்சு. ஒரு உதாரணம் சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில வளர்ந்த ஒரு கருத்தான நல்ல கல்ச்சரல் ஃபேமிலியில வளர்ந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த குடும்பத்துல இதுக்கு முன்னால சொல்லியிருப்பேனா இருக்கலாம். அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு லேடி, அந்த லேடி சொல்றாங்க, அமேன் ஸ்தோத்திரம், எல்லாரும் நல்லா பார்த்து தான் திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அந்த லேடி சொல்றாங்க எனக்கு ஒருவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? ஓகே, ஒரு ஆளை ஏஜென்ட வச்சு அந்த ஆள் நல்லதா இல்லையான்னு பாக்குறதுக்காக அனுப்புறாங்க. பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஏஜென்ட் என்ன பண்றாங்க? ஒரு லேடி அனுப்புறாங்க, ஏஜென்டாக அனுப்புறாங்க. அந்த ஆள் ஒரு டாக்டர் போய் அங்க என்ன பண்றாங்க? அவங்க கூட ஒரு அட்மினா வேலை பார்க்கறது மாதிரி வேலைக்காக போறாங்க. ஜாப் பக்கா அந்த இடத்துல வேலை பார்க்கறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆளுடைய செய்கைகள் நல்லதாக இல்லை. அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டாஃபோட எல்லாம் மோசமான பிஹேவியர். இத அங்க ரிப்போர்ட் பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த ஆளு போகும்போது இவங்களை ஃபாலோ பண்ணி போறாங்க. போகும்போது அங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை இருக்குது. ஸ்தோத்திரம். இதையும் ரிப்போர்ட் பண்றாங்க. பண்ண உடனே அந்த பொண்ணுட்ட அவங்க சொல்றாங்க, இப்படி எல்லாம் இருக்குப்பா, நீ லவ் பண்ற அந்த பையன் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்க? அவர் சொல்லி இருக்கிறாரு என்னதான் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவருக்கு திருமணமாக இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. எப்படி இருக்கு ஒழுக்கம்? எங்க போச்சு பாத்தீங்களா? திருமணம் ஆயிருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. எல்லாமே எனக்கு தெரியும். ஸ்டில் he is loving me. ஹalleluya. அப்ப இது எங்க போகுது? வேஷ்டித்தனத்துக்கு முகாம். ஹalleluya. இத விட ஒழுக்கக்கேடு இன்னும் நிறைய இருக்கு. நிறைய சொல்லலாம் எக்ஸாம்பிள். இப்போ ஒழுக்கக்கேடுன்றது கடைசி கால அறிகுறி, லாஸ்ட் டைம் இல்லையா? நம்ம எண்ட் டைம்ல இருக்கோம். எண்ட் டைம்ல அறிகுறி. ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்புறம் அடுத்து நம்ம பார்க்கும்போது regrets இல்ல. there is no regrets, no repentance, no comeback இல்லையா? நமக்கு போன வாரத்துல பார்த்தோம் இல்லையா? repent பண்றதுக்கு ஒரு sin, ஒரு பாவம், ஒரு தவறான காரியம் செய்தோம்னா சாரி ஆண்டவரே சாரி அப்படின்னு மனஸ்தாபப்படுகிற ஒரு மைண்ட் இன்னைக்கு யார்கிட்டயும் இல்ல. ரைட்டா இல்லையா? இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஏன் நான் செய்யறதெல்லாம் சரி, நான் செய்யறது சரி, தவறா இருந்தாலும் சரி அப்படின்னு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு காலகட்டத்துல தான் இருக்கிறோம். இதான் லவோதிக்கா சபை. ஹalleluya. ஹalleluya. half hearted. எப்படி இருக்குதா? பாதி இருதயம் half hearted. ஹalleluya. half faithக்கு half உலகத்துக்கு. பாதி ஆமென். பாதி என்னதா? நம்பிக்கை, பாதி உலகம். இப்படி இருக்கிற காலகட்டம் தான் 1900ல இருந்து கடைசி மட்டும். ஹalleluya. இந்த டைம் எது? end time period. This is called as end time church. ஹalleluya. இப்போ இந்த சபையில உள்ளவங்க சரிவர ஜெயம் கொண்டால் கிறிஸ்து சொன்னது போல ஹalleluya சரியான பாதையில
ஆமென், அவங்களை எந்த காரியங்களை களங்கப்படுத்தாம, பாவத்தில் அடிமை ஆகாம, கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நிலை நின்று, ஆமென், ஒரு பரிசுத்தவானா இருந்தால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தா, அவன் தான் ஜெயம் கொண்டவன். அல்லேலூயா. அவன் தான் ஜெயம் கொண்டவன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில், அதாவது நான் உதாரணம் எப்படி சொல்லி இருக்கிறேன், எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்கும்போது நான் நல்லவேன்னு சொல்றது இல்ல, சூழ்நிலை மோசமா இருக்கும்போது நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அதுதான் உண்மையான காரியம். அல்லேலூயா. சுத்தி அசுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது அதன் நடுவுல நான் மட்டும் பரிசுத்தமா வாழ்றேன்னா அததான் சொல்லணும். அல்லேலூயா. ரைட்டா இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான நீதிமான். அல்லேலூயா. நமக்கு சான்ஸ் இருக்கும்போது நீதிமானா இருக்கிறவன் கிடையாது. சுத்தி எல்லாம் நல்லவங்களாகவே இருக்கிறாங்க, அதனால நானும். அல்லேலூயா. ரைட்டா இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ இப்படி நீதிமானாய் சரிவர வாழாத உங்களுக்கு என்ன காரியம் நடக்கும்னா 17வது வசனத்துல, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், அப்படிப்பட்டவன் நிர்பாக்கியம் உள்ளவன். அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? பரலோகத்தை, சாரி, தமிழ்ல என்னது? பரலோகத்தை தவற விட்டவன், நிர்பாக்கியம் உள்ளவன். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஏதாவது ஒரு வேர்டு உங்களுக்கு தெரியுமா? இங்கிலீஷ்ல வாசி. 17வது வசனம் 3, Revelation 3 chapter 3:17 verse. Because you say I'm rich, have become wealthy. இல்ல 16:16. So then, because you are lukewarm and neither cold nor hot, I will spew you out of my mouth. Next. Because you say I am rich, have become wealthy, and have need of nothing, and do not know that you are rich, miserable, poor, blind, and naked. Miserable, நிர்பாக்கியம் உள்ளவன். You are a miserable person. If you are not following God's commandment அப்படினா you are a miserable person. நிர்பாக்கியம் உள்ளவன். எதுக்கு நிர்பாக்கியம்? பரலோகத்துக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். என்னது? பரலோகத்தை தவற விட்ட லிஸ்ட்ல இருக்கிறோம்னு அர்த்தம். எப்படி? பரலோகத்துக்கு போற லிஸ்ட்ல இருந்து தவற விட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். தவறப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு. நிர்பாக்கியம் உள்ளவன். தமிழ்ல வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவன். பரிதபிக்கப்பட்டவன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கைவிடப்பட்டவன். பரிதபிக்கப்பட்டவன் என்னது? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பரிதபிக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், தரித்திரன், ஸ்பிரிச்சுவலி புவர். தரித்திரன்னா என்னது? காசு பணம் இல்லாம அப்படி இல்ல. ஸ்பிரிச்சுவலி புவர். குருடன், வசனை இவ்வளவுத்தையும் சொல்லியும் குருட்டு. ஆண்டவர் குருடர் பார்வையடையும், செவிடர் கேட்கும், முடவர் நடக்கும். அப்படின்னா அவர் செஞ்ச அற்புதத்தை சொல்றீங்களா? அப்படி இல்ல. வசனம் கேட்டும் உண்மையான மீனிங் தெரியாதவன், உண்மையான சத்தியத்தை பார்க்க முடியாத குருடர்களுக்கு ஆண்டவர் முதல்ல சொன்னது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. பார்வை அடைய செய்தார். அப்படின்னா நீ பாவி, நீ செய்யறது தப்புன்னு சுட்டி காட்டி வெளிச்சத்தை கொடுத்த தேவன். அல்லேலூயா. ரைட்டா இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ அவன் குருட என்னது? எத்தனை வசனம் கேட்டாலும் யாக்கோபு 1:22 வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாட புரியாம போனோம். அல்லேலூயா. பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறதவனாயிராமல் கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையை பாக்கியவனாயிருப்பான். அவன் கேட்டுட்டு அதை மறக்கிறவனா இல்ல, அது கிரியை செய்கிறவன் தான் பாக்கியவனா இருப்பான். இன்னைக்கு என்னடா இங்க இப்ப இந்த சபையில ஒரு வசனம், வீட்டுக்கு போனா அவன் ஆன்லைன்ல நிறைய வசனம் இருக்கா இல்லையா? நிறைய வசனம் கேட்கறோம். அதெல்லாம் கேட்ட ஒரு 4-5 கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சபையில கேட்டது இந்த காதுல கேட்டு இப்படி போயிடும். அடுத்து செகண்ட் இங்க போயிட்டு அடுத்து அங்க போய் கேட்டது அது அதுக்கப்புறமா பின்னால போயிடும். அதுக்கப்புறம் கேட்டது அதுவும் அப்படியே பின்னால போயிடும். அவர் லேட்டஸ்டா கேட்டது ஏதாவது ஒண்ணு நிக்குதா? அடுக்கடுக்கா பிரியாணி சாப்பிட்டு கடைசியில எது டேஸ்ட்னே தெரியாம போயிடும் இல்லையா? பெர்ஃபியூம் கடையில எத்தனை பேர் போயிருக்கீங்க? கடையில போயிட்டு முதல்ல ஒரு பெர்ஃபியூம் அடிச்சுப்பாங்க, ஷாம்பு, 2வது அடிப்பாங்க, 3வது அடிப்பாங்க, 10 அடிச்சதுக்கு அப்புறம் எது சரியா இருக்குன்னே தெரியாது.
சென்ஸ்லெஸ் இல்லையா? சென்ஸ் அல்லேலூயா. கடைசியில கன்ஃபியூஸா ஏதாவது வாங்கிட்டு வருவோம், கடைசியில ஸ்பிரிட் மாதிரியே இருக்கும், ஒண்ணுமே இருக்காது அதுல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரைட்டா இல்லையா? அதே மாதிரிதான் கடைசியில என்ன ஆகுதுன்னா, வசனம் கேட்டு வழி தெரியல, என்ன செய்யணும்னே தெரியல, கடைசியில ஒண்ணும் இல்லாம பிளாங்கா நிக்கிறாங்க. இதுதான் லவோதிக்கா. சபைக்குள்ளேயே அப்ளை ஆகுது. அல்லேலூயா. நம்மளை தனி சோதனை செய்தால் நாம் நியாயம் தீர்க்க. அல்லேலூயா. இன்னி அடுத்து நேக்கட். வாசிங்க. குருடனுக்கு அப்புறம் இருக்கிறது அறியாமல். குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறவன். நிர்வாணின்னா என்னது? நேக்கட்னா என்னது? நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்ல. நேக்கட்னா என்னது? உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கிழிஞ்சு தொங்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் கிழிஞ்சு தொங்குது. ஆண்டவர் அன்னைக்கு ஆதாமும் எவ்வளவு பாவம் செய்யும் போது அவன் நிர்வாணிகளாய் இருந்தார்கள், மாறினார்கள், அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் என்ன செய்தாரு? ஒரு ஆடை அடிச்சு ஒரு உடைய போட்டு கொடுத்தாங்க. எதுக்காகனா மறைக்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் உடைய நமக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு தெரியுமா? அந்த இழந்து போன மகிமையை திரும்ப கொடுத்தாரு. இப்ப நம்ம மகிமை பொருந்தவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் நான் பலவாட்டியும் சொல்வேன், நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கை அங்க இருக்குது, நம்ம அங்க உள்ளவங்க. பட் ஸ்டில் நம்ம இங்க பிறந்ததுனால கொஞ்சம் காலம் ஒரு வாடகை வீட்டுல தங்கிடுறோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. அந்த மகிமை பொருந்தவங்க அங்க போகும்போது அந்த மகிமைக்கு சாயலாக நம்ம இருப்போம். அல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பின் ஆடை கிழிஞ்சு இன்னைக்கு தொங்குது பல. அதாங்க நிர்வாணியாகும் அப்படின்னா என்னது? கிழிஞ்சு தொங்குதுன்னு அர்த்தம். ரட்சிப்பின் ஆடை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த மகிமை இன்னைக்கு நம்மளை கவர் பண்ணல. ஏன்? குறைகள் பல இடங்கள்ல இருக்குது அப்படின்னு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? we are rich, we are wealthy and we no need anything அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதானே நம்ம? அல்லேலூயா. அல்லேலூயா. பல நேரங்கள்ல நமக்கு எல்லாம் இருக்கு. ஆண்டவர் எனக்கு எல்லாம் இருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாது. அங்க ரட்சிப்பின் வஸ்திரம் கிழிஞ்சு பின்னால ஃபுல்லா காணோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் அங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி அவலட்சணமான நிலைமையில தான் நம்ம லவோதிக்கா சபை போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆமென். இப்படி கூட சொல்லுங்க, God is good all the time. அல்லேலூயா. அப்புறம் கீழ அப்படியே வாசிங்க. நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம கையில எல்லாமே இருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா காரியங்களும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் வச்சிருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்? பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படி என்ன நினைப்போம்? அப்படிதானே? அதை வச்சு தானே கனெக்ட் பண்றோம். நமக்கு இருக்கிறத வச்சா கனெக்ட் பண்றோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கேப்பபிலிட்டி வச்சா கனெக்ட் பண்றோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படியா? ஏன்னா கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற வருமானத்தை வச்சா, இல்ல எனக்கு இருக்கிற சொத்தை வச்சா, எதை வச்சு நம்ம கனெக்ட் பண்றோம்? ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்றது. அல்லேலூயா. ஆண்டோட சாயல் நமக்குள்ள இருக்கிறத வச்சுதான் நம்ம கனெக்ட் பண்றோம். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது. அல்லேலூயா. ரைட்டா இல்லையா? இப்ப நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கிற சபைகளை பல உலகத்துல ஃபுல்லா பாருங்க, எவன் ஆசீர்வாதமா இருக்கணும் அவன் என்ன சொன்னா, ஏசு கூட அவர் என் கூட இருக்கிறாரு. ரைட்டா இல்லையா? அப்படி இல்ல. உண்மையாதான் ஜெயம் கொள்வார். உண்மையா சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்கிறவன் தான். ரைட்டா இல்லையா? சோதரம். கடைசி காலத்துல இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க இதுதான் ஆண்டவர் என்னோட இருக்கிறது அடையாளம். அப்படி கிடையாது. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னா அவரோட சாயல் நமக்குள்ள இருக்கும். அநேகர் ஊழியம் செய்யறாங்க. ரைட்டு தான். ஊழியம் செய்யறவங்க எல்லாரும் ஊழியக்காரங்களும் இல்ல. அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கனிகளினால அந்த மரத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்க கூட வாழ்ந்தா தெரியும், அவங்க எப்படி வீட்டுல இருக்கிறாங்கன்னு தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சோபாவ அன்பில்லாதவன். இன்னைக்கு பலத்தும் இப்படி எல்லாம் இருக்குது. ஆமென். இதுதான் லவோதிக்கா பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. 11வது வசனம். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ள. அதாவது நீ ஐஸ்வர்யவான் ஆகணும் அப்படின்னா, நீ சுத்த பொண்ணு ஆகணும் அப்படின்னா முதல்ல நெருப்புல புடமிடணும். அப்படின்னா என்னதான்?
என்ன சொல்லி இருக்கு? நெருப்பில போட மாட்டோம்னா என்னது? நெருப்புல போட்டு உருக வைக்கணும், உருக வைக்கணும், உருக வைக்கணும். அப்படின்னா சோதனை சோதனை சோதனை. நம்ம எவ்வளவு ஆண்டவரோட கிட்டி சேர்றோமோ ஹெவி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, அந்த லெவல்ல இருந்துடலாம், எப்படியும் பரலோகத்தின் வாசலை பிடிச்சா போதும், கடைசியிலாவது போய் ஏறி நோ. அல்லேலூயா. என்ன செய்யணும்? கம் க்ளோசர், கம் க்ளோசர் டு காட். அப்ப ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாகும். அதை ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி இது கம் ரொம்ப க்ளோசரா இருக்கணும். ஆண்டவரோட இன்னும் நெருங்கி, இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் கிட்டி சேரணும். இது போதாதுப்பா, இன்னும் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். போதும். அனலும் இல்ல குளிரும் இல்லாத இந்த கண்டிஷன் மாறி கிறிஸ்துவுக்காக நிக்கிற ஒரு வைராக்கியம் உள்ளவங்களா மாறுனா, அல்லேலூயா. அவன் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கிறிஸ்துவோட சாயலை நாம் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி அதுல கண்டிதமா இருந்து, சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். கடல்னா கொந்தளிக்கதான் செய்யும், அது எப்படி வேணாலும் கொந்தளிக்கணும். வாழ்க்கைன்னா கொந்தளிக்க இருக்கதான் செய்யும். அது நடுவுல கிறிஸ்துவோட சாயலை வெளிப்படுத்த முடியுமா? அல்லேலூயா. ரைட்டா இல்லையா? அப்படி வாழ்றவங்க தான் ஜெயம் கொள்கிறவன். இப்ப இந்த லவோதிக்கா சபையின் பீரியட்ல இப்படிதான் உலகம் இருக்கும். பட் we have to be like Jesus. அவருடைய attributes have to come in us. அவருடைய attributes நமக்குள்ள வரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அப்படி இருக்கிறவன்னா ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி சோதனை சகிச்சு ஆண்டவருக்காக நில்லு. அதே போல உன்னோட அவலட்சணம் தோன்றாமல் இருக்க உனக்கு ரட்சிப்பின் ஆடை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு சொல்றாரு. அடுத்து நீ பார்வையடையும்படிக்கு, ஆமா, வசனத்துல உன்னுடைய கண்கள் தெளிவா இருக்கும்படி கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும். கலிங்கம் போடணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த பேதியை ஞானியாக்க ஆண்டவரே, இந்த புத்தி இல்லாத மூடன் ஆண்டவரே, அல்லேலூயா, கண் பார்வை அடைய செய்யணும் ஆண்டவரே, கண்ணு பார்வை அடைய செய்யணும் ஆண்டவரே, வசனம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பல நேரங்கள்ல பாடல்கள் கூட ஆமென் ஸ்தோத்திரம் தவறான அர்த்தங்களை கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்து ஸ்தோத்திரம் அது கீழே, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அடுத்து 20வது வசனம், இதோ வாசற்படியில் நின்று ஆண்டவர் this is the end stage church, கடைசி end time church. ஆண்டவர் சொல்றாரு வாசல் படி நின்று தட்டு. இதோட அர்த்தம் என்னது? this is the last chance. நான் இப்போ உன்கிட்ட தட்டிட்டு இருக்கிறேன்பா, லாஸ்ட் சான்ஸா. திரும்பவும் நான் உங்ககிட்ட வரேன், திரும்பவும் நான் கோவப்படல, ஆமென், திரும்பவும் அன்பு காட்ட நான் வந்திருக்கிறேன். கதவை திறந்து அவரை உங்களுக்குள்ள கொண்டு வந்தா இந்த கடைசி நிமிஷத்துல கிறிஸ்துவ அவர் வந்துட்டு தட்டுறாரு. ஆமென், நான் நன்மை பொருந்தினவனா இருக்கிறேன், உங்களுக்கு நன்மை செய்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய சுபாவத்தை நான் காட்டுறேன், அன்பை சொல்றேன், ஸ்தோத்திரம், சமாதானத்தை கொடுக்கிறேன். அவன் ஜெபிக்கும் போது உங்களோட ஆதாரம் நான் கேட்கிறேன், ஸ்தோத்திரம், அவன் சத்தியத்திலே நடங்க அப்படின்னு உங்களுக்கு போதனை கொடுக்கிறேன், எல்லா காரியத்தையும் செய்யறேன், அவன் என்னோட அன்பை வச்சிருக்கிறேன், அவன் கடைசி நிமிஷத்துல திரும்பவும் தட்டுறேன். என்னை ஏத்துக்கிட்டால், எங்க அன்புக்குள்ள வந்தா, அவர் அன்புக்காக ஏங்கி நிக்கிறவர் மட்டும்தான். ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, அவன் அன்புக்காக ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனோட கூட. ஆமென். எங்க வீட்டுல பிரேயர் இருக்கும்போது என்ன செய்வாங்க? எல்லார் வீட்லயும் பிரேயர் இருக்கும்போது என்ன செய்வாங்க? எல்லாரும் வரவே இருப்பாங்க, உட்கார்ந்து என்ன செய்வோம்? பேசுவோம், ஆமென், ஜெபிப்போம். ஒரு அன்பின் ஐக்கியம், இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு, வேற எதுவுமே விரும்பல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவனும் அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பீரியட்ல அனலும் இல்ல குளிரும் இல்லாம இருக்காம, ஆமென், கிறிஸ்துவுக்காக அனலாய் நிக்க எத்தனை பேர் துணியறீங்களோ அத்தனை பேரும் ஜெயம் கொள்ளுகிறோம்னா
மாற முடியும். ஆமென். சோதனையை பார்த்துட்டு பின்வாங்கி போகிறவன்லாம் ஓட்டக்களத்துல பாதியில நின்றவன் அர்த்தம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை ஜெயங்கொள்ளணும், மேற்கொள்ளணும். இதெல்லாம் பிசாசு அற்பமான காரியம். we can. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு. I can do all things in the name of Jesus. அடுத்து நம்ம இப்ப அடுத்து வாசிக்க போறோம் 4வது அதிகாரத்துல 1வது வசனம். இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஸ்தோத்திரம். இந்த லவோதிக்கா டைம்ல நடக்க போற காரியங்களை காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்படி கொண்டு வரும்போது அங்க 2வது வசனத்துல பார்க்கும்போது, உடனே ஆவிக்குள்ள அப்பொழுது இதோ வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. இது நீ நடக்க போற காரியத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. I mean இத ரிவீல் பண்றாரு. he is revealing the entire glory of heaven. இல்லையா? ஆண்டவர் எப்படி இருக்கிறார். அந்த இடத்துல என்ன செய்யறார்? ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்த ஒரு பார்வை 3வது வசனம் வாசிங்க. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. ஸ்தோத்திரம். அதுல வீற்றிருந்தவர் எப்படி இருந்தாராம்? பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோமா? பதுமராகம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கற்கள். அல்லேலூயா. வஜ்ரக்கல், வஜ்ரம் பார்த்திருக்கீங்களா? எங்க அது நம்ம பார்த்திருக்கிறோமா? கோல்டு டைமண்ட் தவிர ஏதாவது தெரியுமா? அல்லேலூயா. நமக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம பார்த்திருக்கிறோமா? சொல்லுங்க. என்னெல்லாம் தெரியும்? எந்தெந்த கல் தெரியும்? வைடூரியம், அப்புறம் மரகதம். பார்த்திருக்கீங்களா இதெல்லாம்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்மள எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இனிமே இல்ல இதுக்கு முன்னால எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இவர் எப்படி இருக்கிறார்? வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பா இருந்தார். இந்த சிங்காசனம் சுத்தி வானவில் இருந்தது. அடுத்து 4வது வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 சிங்காசனங்களும் அதன் மேல 24 மூப்பர்களும் இருந்தார்கள். இருந்தாங்களா இல்ல? எல்டர்ஸ். அல்லேலூயா. இந்த எல்டர்ஸ பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 12 tribes of Israel, இஸ்ரேல்ல தலைவர்கள், the leaders of அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. that is not true. அவங்க என்ன சொல்றாங்க? 12 elders இஸ்ரவேல்ல ரூபன், சிமியோன், லேவி, யூதான்னு சொல்லிட்டு அவங்களோட தலைவர்களா இருக்கலாம். அடுத்து இன்னொரு 12 யாரு? அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் that is not true. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அது நியாயப்பிரமாணம். அவங்க என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணத்துல இருக்கிறவங்க 12 பேரும் கிருபையின் பிரமாணத்துல இருக்கிற 12 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. that is not true. ஏன் அப்படின்னா வாசிங்க மத்தேயு 19ல 27 28 வாசிக்கும் போது, ஒரு ஆள் லூக்கா 22ல 28 29 30 எடுங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள். யாரு வீற்றிருப்பாங்கன்னு சொன்னாங்க? யாரு வீற்றிருப்பாங்கன்னு சொன்னாங்க? அவங்களோட சிஷ்யர்கள் இல்லையா? 12 டிசைபிள்ஸ். யார நியாயம் தீர்ப்பாங்களா? இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கும்படி அவங்கள வைப்பேன். அப்ப யார் அது? யார் அது? நம்முடைய ஆண்டவரோட 12 சிஷ்யர்கள்ல 12 பேர். ஓகேவா? அல்லேலூயா. அடுத்து லூக்கால 22ல 28 29 30. நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே
என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். அப்ப இஸ்ரவேல்ல உள்ள 12 கோத்திர தலைவர்கள் அங்க உட்காரல, அவங்களை நியாயம் தீர்க்கும்படியாக புதிய ஏற்பாடு சபையில உள்ள 12 டிசைபிள்ஸ் அதுல உட்கார்றாங்க. அது 12 பேர் தான். இன்னும் 12 பேரை நான் சொல்றேன். அல்லேலூயா. அதே போல 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிங்க. ஒரு ஆளு யாக்கோபு 1:12. கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். சரி, அல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் வசனம் அதுல என்னது? நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சவங்கல்ல ஒரு 12 பேர். சரியா? யாக்கோபு 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்ப சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப சோதனை சகிச்ச இதுல 12 பேர் இல்லையா? அப்போ இஸ்ரேல் ரைட்ஸ்ல கிடையாது 12 சீஷர்கள். இன்னும் 12 பேர் யார் அப்படின்றத 12 சீஷர்கள் யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, பர்தலோமியோ, தோமா, மத்தேயு, சன் ஆஃப் யாக்கோபு, சன் ஆஃப் அல்பேயஸ், அடுத்து யூதா, அடுத்து சீமோன் த செலெக்ட். இவங்க எத்தனை பேரும்? 12 சீஷர்கள். இது தாண்டி கிறிஸ்துவுக்காக நின்று மரித்தவர்களில் 12 பேர். ஸ்தேவான் 1. யாக்கோபு த ஜஸ்ட் பிரதர் ஆஃப் இயேசுவின் சகோதரர். ஹalleluya. யாக்கோபு அவரு அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போஸ்தலர் பவுல், மார்க், லூக்கா, அந்திபாஸ், பெர்கமோன் சபையில் உள்ளவர், ஜான் த பேப்டிஸ்ட், ஆமென், யோவான் ஸ்நாபகன், பர்னபாஸ், தீமோத்தி, பிலேமோன், தீத்துஸ், சீலாஸ், இவங்க எல்லாரும் இதுல 12 பேர் சொல்லப்பட்டது. இப்படிதான் 24 மூப்பர்கள் ரத்தத்தினால தங்களுடைய அங்கேயே தோத்தவர்கள், சத்தியத்துக்காக நின்றவர்கள் அந்த காலகட்டங்களில் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 12 சீஷர்கள் கண்டிப்பா, மிச்சம் 12 பேர் இவங்க இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியா? இப்ப நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? 24 மூப்பர்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்ல கண்டினியூ நம்ம பார்க்க போறோம். என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்து அப்படின்றது. கண்களை முடிச்சு வைக்குமா?